நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு திமுகவிலிருந்து திரு இல புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார், 400 நாட்களாக சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு பிணை வழங்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வழக்கு என்பது ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியிலேயே இதனுடைய பதில்கள் பல புதைந்திருக்கு. 400 நாட்களுக்கு மேல், மொத்தம் 471 நாள். இப்ப என்ன இந்த வழக்குல என்ன செய்திருக்கிறாங்க, எதை சாதிச்சிருக்கீங்க, என்ன விசாரிச்சிருக்கிற? விசாரணை விசாரணை என்ற பேர்ல தொடர்ந்து இப்படி முதல்ல இருக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இந்த வழக்கு என்பதில் நீங்க இன்னும் கூட சொல்லலாம் அமலாக்கத்துறை. அதனால இந்த அமலாக்கத்துறையை பற்றி எங்களுடைய முதல்வர் தலைவர் அண்ணன் தளபதி அழகாக சொன்னார். அரசியல் எதிரிகளை பிஜேபி அமலாக்கத்துறையை ஒடுக்கத்துறையாக மாற்றி அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் ஒன்றுதான் தீர்வாக இருக்கிறது, விடையலாக இருக்கிறதுன்னு இப்ப என்னுடைய அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய நம்முடைய இன்றைக்கு வெயில்ல வெளியில வந்திருக்காரு இல்லையா செந்தில் பாலாஜி, ஒரு உண்மையாகவும் உறுதியாகவும் அழுத்தமாகவும் இருந்து இதை சாதிச்சிருக்கிறாரு. அதற்காக அவருக்கு வரவேற்பு பாராட்டு கொடுப்பது இந்த நம்முடைய அரசியலமைப்பின் மூலமாக இருக்கிற அத்துணை பேரும் கூட அவருக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு உறுதி இருக்கணும். கண்டிப்பா சார். இப்ப இடி உச்சநீதிமன்றத்துல இந்த பெயிலுக்குமே அவங்க பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? என்ன காரணம்? ஏன் இடி அவ்வளோ என்ன செந்தில் பாலாஜி மேல? செந்தில் பாலாஜிக்கு ஏன் இந்த நெருக்கடி என்றால், அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு செஞ்சாங்க. செந்தில் பாலாஜியிடம் அவர்கள் முதலில் பேரம் பேசுகிறார்கள். என்ன பேரம் பேசுறாங்க? துக்ளக்கு குருமூர்த்தி ஆட்களை வச்சுதான், சாதாரணமான கிடையாது. துக்ளக் குருமூர்த்தியினுடைய ஆட்கள் மற்றவர்கள்லாம் திரட்டி வச்சு இவர் செந்தில் பாலாஜிக்கு எந்தெந்த வகையில தொடர்பு கொள்ளலாம், போய் பார்க்கலாம், பேசலாம், அவங்க சம்பந்தப்பட்டவங்களை பார்க்கலான்ற அளவிற்கு பல வேலைகளை பிஜேபி செஞ்சது. ஏன் கோவை, கரூர், திருப்பூர் போன்ற அந்த பகுதிகளை சார்ந்த, ஈரோடு போன்ற பகுதிகளை சார்ந்த இடத்து மாவட்டங்கள்ல செந்தில் பாலாஜியை பாஜகவிற்கு சேர்த்து விட்டால் நல்லது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி இந்த பிரஷர் அதிகம் கொடுத்தான். ஏற்கனவே அதனால்தான் உச்ச நீதிமன்றம் தெளிவா கேட்டுது. மத்திய குற்றப்பிரிவு பிரிவு துறை ஒரு வழக்கை பதிவு பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு போன? அதே சம்பந்தப்பட்ட செய்திக்கு வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறைக்கு அங்க என்ன வேலை? ஏற்கனவே விசாரணை இருக்குல்ல, உனக்கு என்ன அந்த வேலை என்று கோர்ட்டே கேட்டுச்சு. இவர்கள் அது மட்டும் இல்ல, அவரை முதல்ல பல்வேறு பிரச்சனைகளை செய்து பார்த்தார்கள். அசைந்து கொடுக்கல. நான் உறுதியானவன், என்னுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்பதில் நீ என்ன பண்ணாலும் நான் இருப்பேன்னு உறுதியா இருந்தார். அதற்கு பிறகு பொய்யாக கதைகளை எழுதி அவற்றை கையெழுத்து வாங்க பார்த்தானுங்க. அதுவும் முடியாதுன்னாரு. இரண்டாவதும் தோல்வி. மூன்றாவதாக அவர்கள் செய்தது என்னன்னா, வெளியிலேயே விடாம பெயில்கள் எதுவுமே இல்லாத அளவிற்கு பல பிரச்சனைகளை, பல சூழ்நிலைகளை செய்துட்டு, நீங்க பணம் காசு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு டைரக்டா கூட நீ சேர வேணாம், பிஜேபிக்கு சப்போர்ட்டா சில வார்த்தைகளை மட்டும் சொல்லு, பிஜேபியை ஆதரிச்சு சொல்லு, உடனே ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொன்னானுங்க. நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும், பிஜேபி இப்படி எல்லாம் செய்யுமான்னு நீங்க நினைக்க கூடாது. ஏற்கனவே அஜித் பவார் தெரியுமில்ல, மகாராஷ்டிரத்துல சரத்பவாருடைய அவருடைய கட்சியை உடைச்சி அஜித் பவாரை வெளியில கொண்டு அதே அஜித் பவார் மீது ஒரு வாரத்திற்கு முன்பு இதே நரேந்திர மோடி என்கின்ற மிகப்பெரிய ஊழல் சக்கரவர்த்தியாக இருக்கிற நரேந்திர மோடி அங்க போய் 7000 கோடி மோசடி செய்த அஜித் பவாரை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், விடமாட்டோம் அப்படின்லாம் பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு ஒரு வாரத்துல அந்த அஜித் பவார் அந்த கட்சியை உடைச்சி வெளியில கொண்டு பிஜேபியில சப்போர்ட் ஆக்கி இன்னைக்கு பிஜேபியினுடைய துணை முதலமைச்சர், பிஜேபியில பெரிய போட்ட வழக்கெல்லாம் உடனடியாக வாபஸ் பெற்றது. எந்த வழக்கும் கிடையாது, எந்த ஊழலும் செய்யல. இத அங்க அவர்கள் மராட்டியத்துல செய்திருக்கிறத இங்க கொண்டு செந்தில்கிட்ட செய்து பார்த்தானுங்க. நீங்க இப்படி பண்ணுங்க, நாங்க எதா இருந்தாலும் வாபஸ் வைக்கிறோம், உங்க மேல கேஸே இருக்காதுன்னு நினைக்க. எதுவாக இருந்தாலும் சரி,
நாங்கள் உறுதியானவர்கள், நான் திமுக என்று ஆண்மைத்திறத்தோடு செந்தில் பாலாஜி வழக்கை சந்திச்சார். அதனாலதான் சோர்ந்துட்டாங்க. சோர்ந்து போய் எதை செய்தாலும் திமுக காரர்கள் இப்படி இருக்காங்களேன்னு வெந்து போய் கிடந்தானுங்க. சுப்ரீம் கோர்ட்ல தெளிவான ஆர்டரை கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏன் வழக்கு விசாரணை என்ற பேர்ல இப்படி இருக்கலாமா யாராவது உள்ள? ஒண்ணு, ஏற்கனவே இவ்வளோ கிட்டத்தட்ட 15 மாசம் 471 நாட்கள் 15 மாதங்கள் உள்ள இருந்திருக்காரு. நாளைக்கு இந்த வழக்கில் அவர் விடுதலை ஆகிறார்னா இவ்வளவு நாள் இருந்ததுக்கு யார் பதில் சொல்றது? இது என்ன அமலாக்கத்துறை என்ன எதுக்கு இருக்கு என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு மிக தெளிவாக, ஏன் கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, முதல்ல வீட்டுல போய் ரெய்டு, அப்புறம் ஆபீஸ்ல ரெய்டு, அப்புறம் அவருடைய அலுவலகங்கள் எல்லாவற்றிலும் ரெய்டு, எல்லாத்தையும் ரெய்டி கைப்பற்றிக்கிட்டு போச்சு அமலாக்கத்துறை. பேப்பர்ஸ் எடுத்துன்னு போனாங்க. அந்த பேப்பர்ஸை கூட கோர்ட்ல சுத்தமா உடனே வந்து ஒப்படைக்கல. ஏன், என்ன பண்ண, எங்க போய் வச்ச? இதெல்லாம் தான் பிஜேபி. சார், இப்ப செந்தில் பாலாஜி தொடர்ந்து பழிவாங்கப்படுறதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? காரணம் என்னன்னா, அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அந்த 3-4 மாவட்டத்துல இருக்காரு. அவரை வந்து பிஜேபியில சேர்க்க வச்சிடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. பிஜேபியில ஓகேன்னாருன்னா அஜித் பவார் மீது போல அவர் மேல எந்த வழக்குமே இல்லாமல் நாங்கள் ஆக்கிடுறோம் அப்படின்னு ஆசை காட்டிக்கிட்டு பண்ணதுதான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த தொல்லைகள். சார், இப்ப 2026 வரை அவரை உள்ளாரே வச்சிருக்கலாம்னு பிளான் பண்ணாங்களோ சட்டமன்ற தேர்தல் வரை? சர்வாதிகாரியாக இருந்தா அதெல்லாம் நடக்கும். இது ஜனநாயக நாடு. அதனாலதான் எங்க தலைவர் அழகா சொன்னார், இதற்கெல்லாம் விடியல் யாரு? உச்ச நீதிமன்றம். லோயர் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு கூட இவனுங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிச்சு. எப்படி இதை வந்து ஏன் வச்சிருந்தீங்க, சட்டப்படியான பார்வை இல்லையா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு, அதனால்தான் சொன்னேன், ஒரு வீட்டுல போய் ரெய்டு, ஆபீஸ்ல ரெய்டு பண்ணி பேப்பர்ஸ் எடுத்து வந்தா எங்க ஒப்படைக்கணும்ல? ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒப்படைக்கல. அப்ப மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் கேட்டு செந்தில் பாலாஜியை சொன்னார் அட்வொகேட் மூலமா, எங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாது, ஆனா எடுத்தது நான் அதை கைப்பற்றினேன் இதை கைப்பற்றினேன்னு கோர்ட்ல வந்து ஏன் சொல்லலைன்னு வக்கீல் மூலமா கேட்டாங்க. அப்பொழுதும் இவர்கள் சரியான பதில்களை கூட சொல்லல. நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும், விசாரணைன்ற பேர்ல இவனுங்க நடத்திக்கிட்டு இருந்தது ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ரகசியமான ஒரு மறைவு என்னன்னு கேட்டா, 420 மலை. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரையில் அவர் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த முயற்சிகளை எடுத்தது 420 மலை மிஸ்டர் அண்ணாமலை. அவருக்கு வந்து எந்த விதத்திலையும் செந்தில் பாலாஜி வந்து இறங்கியும் கொடுக்கல. நீ எது சொன்னாலும் நாங்க எங்க வேலையெல்லாம் பார்ப்போம்னு செஞ்ச உடனே நேரா டெல்லிக்கு போய், அமித்ஷா தாங்க இதுக்கு பின்னால இருக்கிறவரு, உள்துறை அமைச்சர் அவர் தானே, இடி டிபார்ட்மெண்ட் அவர் தானே, அமித்ஷாவுடைய வேலையின் அடிப்படையில தான் பொய்யான ஒரு வழக்க பணம் பரிமாற்றம் அது இதுன்னு சொல்லி இந்த இடி மூலமாக, அமலாக்கத்துறை மூலமாக ஒரு பொய் புகார் கொடுத்து வழக்க போட்டு உள்ள வச்சு, அமித்ஷாவினுடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் பெயிலே கொடுக்க கூடாது, பெயிலே கிடைக்க கூடாது என்ற அளவிற்கு 471 நாட்கள் உள்ள வச்சதுக்கு காரணம் அண்ணாமலை தான். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் முறையாக 5 ஜட்ஜஸ், ஒரு சீஃப், இவங்க எல்லாரும் சேர்ந்து இது வந்து தப்பு, இந்தியாவுல இப்படிப்பட்ட இதில் நம்ம சட்டப்படி இது வந்து எப்படி உள்ள இருக்காரு, வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். அந்த இதை கூட ப்ரூஃப் நிரூபிக்கிறதுக்கு போறதுக்கு வெளியில எடுக்கிறதுக்கு 1000 சிக்கல்களை கொடுத்தாங்க. அதையும் மீறி கோர்ட்டு, ஜட்ஜி எல்லாம் முறையாக செயல்பட்டு இன்றைக்கு வெளியில வந்துட்டாரு. ஆக திமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியை தரும். சார், செந்தில் பாலாஜி என்ன தியாகியான்னு கேக்குறாரு சார் சீமான். செந்தில் பாலாஜி என்ன தியாகியான்னு கேக்குறாரு. யாரு? சீமான் கேக்குறாரு. ஐய, சீமான் என்ற ஒரு நபருக்கு கொஞ்சம் கூட மூளையும் இருக்காது, யோசனையும் இருக்காது, சிந்தனையும் இருக்காது. யார் எதை கேட்டாலும் யார் மேல வேணாலும் வேகமா பேசலாம், ஏதாவது சொல்லிட்டு ஸ்டைலா அவங்கள திட்டலாம். அவர் பெரிய தியாகியா, இவர் பெரிய தியாகியா, இதெல்லாம் கேட்கறதுனால உனக்கு என்ன, நீ எதுக்கு அதை, உனக்கு என்ன அந்த வேலை? என்னுடைய கேள்வி என்ன, மிஸ்டர் சீமான் உனக்கு என்ன இப்ப அந்த வேலை? இப்ப என்ன சீமான் 471 நாள் உள்ள இருக்காரு தெரியுமில்ல? நீ இருந்திருப்பியா? சும்மா வெளியே வெட்டி பெயரிட்டு சுத்தின்னு கத்தின்னு கிடக்குறிய. 471 நாள் பெயில் கொடுக்காம கட்டாயப்படுத்தி
இதுல அவர் என்ன கேக்குறாரு? அவர் என்ன அரசியல் போராட்டம் பண்ணாரா? அவர் செஞ்ச தப்புக்கு அவர் சிறையில தண்டனை அனுபவிக்கிறாரு. அவர் என்ன நீங்க தியாகின்னு சொல்றீங்களேன்னு கேக்குறாரு. முதல்ல சீமானுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கணும். கோர்ட்னா என்ன, சட்டம்னா என்ன? ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி வழக்கு போட்டுட்டாங்கன்னா உடனே அவர் குற்றவாளி கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும். நீதிமன்றத்தில் ஆதாரபூர்வமாக சாட்சிகள் இருக்கும்போது தண்டனை கொடுப்பாங்க. சீமானுக்கு ரொம்ப வேண்டிய ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மாதிரி. சீமான் அப்படியே தூக்கிக்கிட்டு ஆடுறாப்லையா ஜெயலலிதாவெல்லாம். ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாருல குன்ஹா, அதான் தண்டனை. அப்பதான் கிரிமினல்ன்றது உறுதி. கேஸ் போட்டாங்களாம். உடனே அப்படியே அவர் என்ன தப்பு பண்ணாரு, அந்த தப்பு அவர் பண்ணலன்னு அவர் உறுதியா சொல்றாரு. பண்ணிருக்காருன்னு நீ கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்க. ப்ரூவ் பண்ணிட்டு வான்னு சொன்னா. எல்லாருக்கும் இருக்கிற சட்டம் வேற, அவருக்கு இருக்கிற செந்திலுக்கு இருக்கிற சட்டம் வேறன்னு எப்படி நடத்தினன்றதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேள்வி. சீமானுகள் லோயர் கோர்ட்னா என்னன்னு தெரியாது, ஹை கோர்ட் தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தெரியாது, சுப்ரீம் கோர்ட் தெரியாது. வந்த உடனே அப்படியே மைக்கு முன்னால் நின்றுட்டு கத்துன்னு கத்துவாரு. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவரை விட்டுடுங்க, அவர் எங்காவது கத்தின்னு கிடக்கட்டும். வானதி சீனிவாசனும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே. என்ன வானதி சீனிவாசனுக்கு என்ன எதிர்ப்பு? அவங்க செந்தில் பாலாஜி என்ன சொல்ற, செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணிட்டு வந்தாரா? அதே குற்றச்சாட்டு தான் எல்லாராலையுமே வைக்கப்படுது. அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இதுல இருக்காரு. அவர் என்னமோ நீங்க ஒரு தியாகி மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்றார், தியாகி அவர் அப்படிங்கிறாரு. அததான் எல்லாருமே சொல்றாங்க சார். உன் கட்சி செய்கிற அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் இருக்குல்ல வானதி, அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேச கத்து. தெரியுதா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அஜித் பவார் பத்தி சொன்னேன்ல, ஒரு வாரத்துல 7000 கோடி ஊழல், திருட்டு, கேடி, கிரிமினல்னு பேசின நரேந்திர மோடி ஒரு வாரத்துல அவர் கட்சிக்கு வந்தோன்னே பதவியை கொடுத்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போன அந்த கேவலத்துக்கு வானதி என்ன பதில் சொல்லு? இவர் மேல வந்து வழக்கு தான் போட்டிருக்கீங்க. வழக்கு போட்டு உன் கட்சிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறிய. மிரட்டி பாக்குற, கெஞ்சி பாக்குற. ஏன் உனக்கு வேணும் செந்தில் பாலாஜி? அப்ப செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குற வெயிட் என்ன? நீ வந்து கோவை மாவட்டத்துல இருந்திருக்க, உனக்கு என்ன கிழிக்குதாங்க? நீ வந்து என்ன சாதிக்க போற? செந்தில் பாலாஜி வேணும்னு உன் கட்சி செய்த வேலை. அந்த வேலையின் அடிப்படையில் 471 நாட்கள், 15 மாதங்கள் தெரியுமில்ல, அதையும் தாங்கி கொண்டு இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய பெயில தான் வெளியில வந்திருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம அவர் என்ன இப்படியா, இவர் என்ன இப்படியா, எல்லாரும் சாதாரணமா பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு நாட்கள் 15 மாதம் இருந்ததுனால ஒரு மரியாதை. அப்பொழுதும் உறுதியா இருந்தாருன்னு சொல்லிட்டு தான் நாங்க வரவேற்கிறோம். எங்க தலைவர் வரவேற்கிறார். நீ முடிஞ்சதுன்னா கோர்ட் இன்னும் கூட பாருங்க. இப்ப கெஜ்ரிவாலுக்கும் மற்றும் எல்லாருக்குமே சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க ஆபீஸ் போகக்கூடாது, சிஎம் ஆபீஸ் போகக்கூடாது, ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் சில இதெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அது கிடையாது சார். செந்தில் பாலாஜிக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க தெரியுமா இல்லையா சார்? அது என்ன? 1000 பேர் அந்த அந்த குற்றத்தை செந்தில் பாலாஜி செஞ்சதா கோர்ட்ல ஆதாரத்தை கொடுத்த அந்த 1000 பேர், அதான் 1000 பேர்கிட்ட ஒரு பணம் வாங்கினதா நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அவங்கள சந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் கண்டிஷன். யாருக்கு பெயில் கொடுத்தாலும், எந்த வழக்கில யார் பெயிலுக்கு பெயில்ல ஜாமீன்ல வந்தாலும் அந்த சாட்சிகளை அவர்கள் கெடுத்து விடுவார்கள், கலைத்து விடுவார்கள்னா அரசு தரப்புல, துறை தரப்புல இருப்பது எந்த வழக்கிலையும் அது சொல்றது உண்டு. அது சொல்லாம இருக்க மாட்டாங்க. அவர் வெளியே போயிட்டு சாட்சி எல்லாம் கலைச்சிட்டு போறாருங்கன்னுவாங்க. அதெல்லாம் கலைக்க கூடாது. அவங்க எல்லாம் கலைக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட நீங்க வந்து அவங்கள பார்க்க கூடாது, இவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு பேர் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. வழக்கமான நிபந்தனைகள், வழக்கமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் அது. வேற ஒண்ணுமே கிடையாது. இவருக்கு நீங்க வந்து 2 வாரத்துல 2 நாள் இங்க கையெழுத்து போடணுன்றதும், இங்க நீங்க வந்து பதில் சொல்லி ஆகணும், பேசணும் அப்படின்னு கோர்ட்ல கொடுக்குற 6 நிபந்தனைகள் இருக்கு இல்லையா? அதை பத்தி நாம ஒண்ணு இல்லை. அது எல்லாருக்கும் தரக்கூடியது. கோர்ட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்கும் செய்யக்கூடியது. ஆனால் சார் ஏன்னா இப்ப அதுல வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தா பரவாயில்ல, 1000 பேரையும் பார்க்காம அவரால் இருக்க முடியுமா? ஒரு பொது வாழ்க்கையில இருக்காரு, யாராவது வேற ஒரு விஷயமா வராரு, அதை பாஜக அந்த ரூட்டை பிடிக்காதுங்கிறது நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து நீங்க ஜட்ஜி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, கேஸ் போட்டவன்கிட்ட கேள்வி. நம்ம இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறோம்.
1000 பேர் அப்படின்னாலே இந்த வழக்கை இவனுங்க என்னைக்கு நடத்த போறாங்கன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்கு. 1000 பேரும் சாட்சியே இத்தனை பேரும் இவங்க டாக்குமெண்டா 7 வருஷம் 8 வருஷம் ஆகுமா இந்த கேஸ நடத்தி முடிக்கிறதுக்கு. 7-8 வருஷம் ஆவறதுன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு பெயில் தரலன்னா அது வரைக்கும் உள்ளே வைப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் பிஜேபியினுடைய அராஜக அட்ராசிட்டியில தப்புக்கள் நிறைய நடந்தது. கோர்ட் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு. நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னா, இவ்வளவு பேர் இத்தனை பேர் எதிர்த்து இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே பிஜேபிக்காரர்கள். ஆனால் கோர்ட்ல ஒரு வார்த்தை கூட நீங்கள் துறையாக அரசு துறைக்கோ நீங்க அமைச்சராகவோ நீங்கள் போக முடியாது என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் மீண்டும் அமைச்சராகிறார். மீண்டும் அமைச்சராகிறாரா? ஆமா, செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிறாரா? என்ன சார் புது தகவலா அமைச்சர் சொல்றீங்க? ஆவறதுக்கான வாய்ப்பு ஏன்னா சட்டப்படி நீதிமன்ற சட்டப்படி அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்களே. எப்படி அவரை சந்திக்க கூடும், யாராவது ஒருத்தவங்க சந்திச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல தான் இருப்பாரு, அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்களே. அந்த முடிவை செந்தில் பாலாஜியே எடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்களே. அப்படி அல்ல. நாம கரெக்டா நம்ம கடமையை நம்ம செய்வோம். நம்முடைய துறை ரீதியாக நம்ம செயல்பட முடியும். அமைச்சராக ஆவதற்கோ இல்லை பொறுப்பை ஏற்பதற்கோ அந்த தீர்ப்புல அந்த ஆர்டர்ல பெயில் ஆர்டர்ல எந்த விதமான ஒரு சின்ன இது கூட கிடையாது. அதனால நாம வெளியில பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு. சட்டப்படியாக அவர் இருக்க போறார். அதுல தப்பு பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னா அதை கூட ப்ரூவ் பண்ணணும். சும்மா தெருவோரத்துல எங்கேயாவது நின்றுகிட்டு அப்படியே ஏறி ஏறி குதிச்சு மைக்க கடிச்சு தின்ற சீமான் மாதிரிலாம் கத்திட்டு இருக்க கூடாது. அதுக்காக சொல்றேன், தெளிவாக ஆதாரபூர்வமாக இருக்கணும். இந்த வழக்கு நடத்தி வெளியே வந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் மூலியமா. அதனால ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஓகே சார். சார் இப்ப இந்த நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நேரம் நல்ல தினம்லாம் பார்த்துட்டீங்களா சார்? நல்ல நேரம்லாம் பார்த்துட்டீங்களா சார்? புரியல எனக்கு. நல்ல நேரம் ஆமா சார். உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்காக நல்ல நேரம்லாம் பார்த்துட்டீங்களா சார்? ஐய டேட்டித்தனமா இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பஞ்சாங்கத்துல எல்லாம் இருக்குல்ல சார், பஞ்சாங்கத்துல எல்லாம் மனிதர்களில் நல்லது செய்கின்ற நேரமெல்லாம் நல்ல நேரம். சார் சார் இத நான் சொல்லல. இத நான் சொல்ல சார், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. தமிழ் இம்சை, தமிழ் இசை இல்ல, தமிழ் இம்சை. அழகா கூட எங்களுடைய அண்ணன் டாக்டர் பொன்முடி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. குமரி அனந்தன் என்ற ஒரு பெரிய காங்கிரஸ் தியாகி ஒருத்தர் அவருடைய மகளாக இருந்ததுனால 4 பேருக்கு உன்னை தெரிய வந்தது, மதிச்சாங்க. தமிழ் இம்சை சமஸ்கிருதத்துக்கு வடமொழிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற பதவிக்காகவும் பணத்துக்காகவும் மிக கேவலமாக இழிவாக நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டியா இதை பார்த்துட்டியான்ற திமுகவை பொறுத்தவரையில், எங்க தலைவரை பொறுத்தவரையில், ஏன் எங்களுடைய இளைஞரணி மானமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயாவை பொறுத்தவரையில் எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்லது செய்கின்ற நேரம்லாம் நல்ல நேரம், கெட்டது செய்கின்ற நேரமெல்லாம் கெட்ட நேரம். அதுதான் நல்லது கெட்டது, வேற எதுவும். சார் அவங்க இல்ல, தமிழிசை சொல்றாங்க உதயநிதி இளைஞரணி செயலாளரா பொறுப்பேற்றதும் நல்ல நேரம் நல்ல நாள், விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றதும் நல்ல நேரம் நல்ல நாள், இப்ப அடுத்து துணை முதல்வரும் அந்த நல்ல நாளுக்காகவும் நல்ல நேரத்துக்காகவும் காத்து இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களே. இப்படி அவர் எதை செய்தாலும் உடனே அது எதுக்குன்னு சொல்லி பஞ்சாங்கத்தை வச்சுன்னே தமிழ் சுத்தினே கிடக்கு போல் இருக்கு. அவர் கதை திறந்தது நல்ல நேரம், அவர் காரை விட்டு இறங்கியது கெட்ட நேரம், அவர் அங்கே சிரித்தது நல்ல நேரம். இதெல்லாம் என்ன வேலை? நீங்க எதுக்கு? நீங்க தான் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து அலன்னு அலைஞ்சிய ஆளுநர் பதவி விட்டுட்டு வந்துட்டு வேற ஏதாவது கிடைக்கணும். உனக்கு ஏதாவது கிடைச்சுதா? எல்லா ஜோசியரையும் பார்த்துட்டு ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டான்னு குதிச்ச. ஜெயிக்க முடிஞ்சதா தேர்தல்ல? போய் நல்ல நேரம் பார்த்துட்டு போய் நாமினேஷன் போட்டுட்டு ஆஹா முடிந்து விட்டது எங்களுக்கு ஜெயித்து விட்டோம். நீங்க ஜெயிச்சியா? ஓட்டு விழுந்துதான், டெபாசிட் போச்சு. அதான் உன் மரியாதை, உன் பஞ்சாங்கம், உன் கதையும் உன் இதுவும். தமிழ் இம்சை திமுக மேல எதுக்கு தாண்டி விடுற? இப்ப என்ன நல்ல நேரம் பார்த்துட்டீங்களா? கட்டணும். நல்ல நேரம் எது தெரியுமில்ல? நான் முதலே சொன்ன மாதிரிதான் நல்லது செய்யறோம், அதனால எங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் உதயா சொன்னாப்புல, வர்ணாசிரமும் சனாதனமும் கொரோனா விஷக்கிருமி விரட்டக்கூடாது, அழிக்கணும் ஒழிக்கணும்னு அவர் சொன்னது தெரிஞ்சுக்க. திராவிட இயக்கத்தின் குரலாக தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல,
இந்த நேரத்துல வேணுன்னே கிண்டல் பண்றது, அதை கேலி அந்த நேரம் என்ன, இந்த நேரம் என்ன? பொதுமக்களுக்கு பணியாற்ற தான் அரசியல் கட்சிகள். நம்முடைய இயக்க ரீதியாக நம்முடைய ஆட்சி, நம்ம அமைப்புகள் இந்த தனிப்பட்ட முறையில இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இந்த பிஜேபி தமிழ் இம்சைக்கு வேலை. நீ போய் உன் வேலையை பாரு. உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கும் அண்ணாமலைக்கும் உனக்கும் RSS ரவிக்கும் உனக்கும் இவங்களுக்கும் வானதிக்கும் பதவி பித்து பிடிச்சி அலைஞ்சு கோடி கோடியாக பணத்தை கொட்டிக்கிட்டு திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு ஆரோக்கியமான அரசியல் ரீதியான கேள்வி இல்லையா? அதனால பஞ்சாயத்தை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு எல்லாமே கெட்ட நேரம். நிறைவா சார், இப்ப செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சரவை பதவி ஏற்பு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் எல்லாமே ஒன்னா நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாமே ஒன்னா நடக்குமா நடக்காதா என்பது அல்ல. ஏன்னா ஒட்டு மொத்தமா எங்களுடைய தலைவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க. எங்க தலைவர் தெளிவாக சொன்னார், மாற்றம் உண்டு, ஏமாற்றம் கிடையாது. அதான் சார் தமிழிசை சார், அதுக்கு தமிழிசை சொன்னாங்க மாற்றம் உதயநிதிக்கு, ஏமாற்றம் துரைமுருகனுக்குன்னு சொன்னாங்க. அடாடா, இவ்வளவு பெரிய கதையாசிரியையாக இந்த அம்மா தமிழ் இம்சை எப்போ போச்சு? ரொம்ப கவலைப்பட்டு அழுவ வேணாம். எங்காவது போய் உக்காந்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்லு. அப்படியே அழுகுறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. எங்க இயக்கத்தை நடத்த, எங்களுடைய ஆட்சி நடத்த எங்க தலைவருக்கு தெரியும். அவருடைய அனுபவத்துல, அந்த அறிவு பூர்வமான அந்த நிலையில அவருடைய செருப்புள் ஓட்டுற மண்ணுக்கு கூட தொடர்பு இல்லாத, அந்த மண்ணுக்கு கூட நீ தொட முடியாத தகுதி இல்லாத நீ அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்க. அதுவும் பிஜேபி காவி கூட்டத்தினுடைய வேலை. நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு விருப்பப்படல. ஆனால் மிக தெளிவாக சொன்னார். இப்போ கூட நாம என்ன சொல்றோம்னா, அவர் முடிவெடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் நாட்டுக்கு எது தேவை. இன்னைக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டுத் துறையில தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. அதுக்கு யார் காரணம்? எளிமையாக விளையாடுறவங்க காரணம் சார். விளையாடுறவங்க காரணம். விளையாட வைத்தது யார்? விளையாட வாய்ப்பு கொடுத்தது யார்? விளையாடுகின்ற அருமை தம்பிகளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை எப்படி இன்னைக்கு இந்தியா முழுக்க வெளியில தெரிய வைத்தது யார்? அந்த துறை, அந்த துறையின் அமைச்சர். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திறமைசாலிகள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை தருவது எங்களுடைய தம்பி. அதுக்காக சொல்ல வந்தோம். நம்ம வீரம் மிக்க இந்த தமிழகத்துல, அதை திறமை மிக்க தமிழகத்துல இருக்கிற வீரர்களை வெளியில கொண்டு வரார், வீராங்கனைகளை கொண்டு வரார், மரியாதை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்து அரசாங்கம். அதுக்காக சொல்ல வந்தேன். இப்பொழுதும் நாம தெளிவாகத்தான் இருக்கிறோம். எந்த விதத்திலேயும் எந்த குறைபாடும் எந்த நிலைப்பாடும் இல்லை. தமிழ்நாட்டுல நாளைக்கு அரசு அமைச்சரவை மாற்றம் வருது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் வருகின்ற பொழுது யாருக்கு என்ன செய்யணும்னு எங்க முதல்வர் நாளைக்கு வருதோ சார்? எங்க முதல்வருக்கு தெரியும் எதை எப்ப எப்படி எங்க செய்யணும் என்று. அவர் ஒன்று செய்தார் என்றால் அது நாட்டுக்கு நன்மை தரும். எங்க உதயாவை தமிழ்நாடே தூக்கிட்டு ஆடுறது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பாராட்டுது. எளிமையே வலிமை. சாதாரணமா ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு ஒரு அமைச்சராக அப்படி நடந்து போறாருன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல அவரை பார்த்து ரொம்ப பாராட்டுறோம், ஆச்சரியம். தமிழ்நாட்டுல பாரியா, அடுத்த தலைமுறை, அறிவியல் தலைமுறைக்கு அற்புதமான தலைவன். அது திராவிட இயக்கத்திற்கு கிடைச்ச பலம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் இம்செல்லாம் எங்காவது கட்சி நடத்திட்டு எங்காவது போய் சேரட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆக முதல்வர் அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து அறிவிப்பார்கள். அப்ப தெரியும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.